வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்களும் ஆதரவு கொடுங்க, பார்த்துட்ருக்கிறவங்களும் ஆதரவு கொடுங்க. வீடியோ போகலாங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோங்க. எள்ளு சட்னிங்க, பணியாரம் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம். எள்ளுங்க, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு 50 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராம். வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து, பெருங்காயம் கொஞ்சம், எண்ணெய், உப்பு, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, தேங்காய் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வறுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு தாளிச்சுக்கலாங்க. பணியாரத்துக்கு தேவையான பொருள் எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் தாளித்து மாவில் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா சட்னி வணக்கிடலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்குங்க பணியாரத்துக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேங்க. நான் சொன்ன அளவு வந்து 5 பேர்த்துக்குங்க. மாவை எப்படி அரைக்கிறதுனால வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். கண்ணாடி பதத்துக்கு வணக்கினதும் எடுத்துடலாங்க. மாவில் சேர்த்திக்கலாங்க. வானலில் சட்னிக்கு வணக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து எள்ளு சேர்த்திக்கலாம். நல்லா வெடிக்கும், படப்பட படப்படன்னு நல்லா ஒரு மனம் வரும். அப்போ எடுத்துடலாங்க. சிம்மிலே வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வேகமாக வச்சோம்னா கருகிடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தணும். நல்லா வெடிக்குது பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். எல்லாம் எடுத்தாச்சுங்க. எண்ணெய் சேர்த்திக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், புளி எல்லாம் சேர்த்திட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கோம். நல்லா வணங்கணும். மிளகாய், புளி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. இதுலயே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். தேங்காய், அப்புறமா பெருங்காயத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்திக்கலாங்க, அதிகம் வேணாம். உப்பு கொஞ்சம் சட்னிக்கு தகுந்தது. நல்லா வணக்கிட்டு அவ்வளோதாங்க. நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. பணியார சட்டி காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். ஆறுறதுக்கு வச்சுருக்கேங்க. சட்னிக்கு வணக்கினதெல்லாம் ஆறுறதுக்குள்ளே ஒரு 2 அடசல் எடுத்துடலாம்.
வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரா வந்திருக்கு பணியாரம். மூடி வச்சிடலாங்க. இந்த சைடு வேகட்டும். வந்தாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அதே வானல்ல என்னென்னா கடுகு, கருவேப்பிலை தழை, அவ்வளோதாங்க. எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு சுமார் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை தழை சேர்த்து ரெடிங்க. பணியாரம் எள்ளு சட்னி ரெடி. டேஸ்ட் பார்த்துடலாங்க. சுடுது. சூப்பராக இருக்குங்க எள்ளு சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களிக்கு செம்மையாக இருக்குங்க. ராகி களிக்கு வீடியோ போட்டிருக்கோம். ராகி களி எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி. அதுக்கு இந்த சட்னி செம மேட்சாக இருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், பழைய சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்தரலாம். சூப்பராக இருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மணமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு சட்னி பணியாரம் செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.